அஸ்ஸலாமு அலைக்கும். ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு ஒரு ஃப்ரில் கெவுனு. ஒரு ஃப்ரில் கெவுனு எப்படி தைக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி எப்படி அளவெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம சாதா கெவுன் போட்டிருக்கோம், அதே அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது நம்ம அதில் எப்படி டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெய்ச்சட்டை எப்படி போலையே எடுத்துக்கிறோம். உயரம் 9+1, அகலம் 12+1, 12+2, 12+2, ஷோல்டர் 2.5+1, முன்கழுத்து உயரம் 4, பின்கழுத்து உயரம் அகலம் முன்னும் பின்னும் அகலம் 2, கை வளைவு 4.5, தணிக்கை உயரம் 3, தணிக்கை அகலம் 7, இடுப்பு அகலம் 11+1, 12 டோட்டல். நம்ம பட்டன் பீஸ் எப்பயும் போலே தான் உயரம் பேக்லேருந்து பின்னாடியிலேருந்து எடுத்து உயரம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1.5, அதே மாதிரி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச்சு. கிராஸ் கழுத்து பீஸும் அதே மாதிரியே தான், உயரம் 1.5, அகலம் தேவையான அளவு. மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாக நான் எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழ் பாவடைக்கு தான் இப்போ நம்ம கவனிக்கணும். கீழ் பாவடை ஒரே ஃப்ரீல் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரீல் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னா பாவடையோட மெஷர்மெண்ட்டில் குட்டி அளவுனால நான் 3 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் பெரிய அளவு இருந்தால் 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உயரம் இதில் 9+3 ஃப்ரீலுக்கு 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதில் 1 இன்ச்சு வேஸ்டேஜ், இங்கிட்டு 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, ஃப்ரீலையும் அதே மாதிரி 2 இன்ச்சு போயிடும். அதனால நமக்கு டோட்டல் 11 இன்ச்சு வேணும். அதனால் நம்ம எடுத்திருக்கோம், ஃபுல்லாமே டிவைட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். அளவு இப்போ எடுத்தாச்சு. இதில் ஃபுல்லாக மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாகவே இல்லை நான் எழுதி வச்சுருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சட்டைக்கு உயரமும் அகலமும் நம்ம எடுக்க போகிறோம். உயரம் 10, அகலம் 14, 14ல் 7, 4 பாகம் எடுத்துருக்கனால 7 எடுத்திருக்கேன். இப்போ பானைக்கு இன்றைக்கி நம்ம பானைக்கு போடுறோம். பானைக்கு எப்படி நம்ம வெட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பானைக்கு வெட்டுறது ஈஸி, ஆனால் வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதை தைக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முன்கழுத்து உயரம் 4, முன்கழுத்து அகலம் 2, ஷோல்டர் 3, கை வளைவு 4, பின்கழுத்து உயரம் 3. தனித்தனியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நான் இதிலேயே போடுறேன். பின்கழுத்துக்கு எப்பயுமே ரவுண்டு பொம்பளை பிள்ளைனால லேடிஸ்க்கு தான் முன்னாடி மாறும், அது முடியும் நம்ம பின்னாடி ரவுண்டு தான், முன்னாடி மட்டும்தான் டிசைன். கைக்கு வளைவு போடுறோம், நல்லா இப்படி எடுத்து மேலே இப்படி தூக்கி போட்டிங்கன்னா அந்த வளைவு கரெக்டாக வந்துடும். இப்போது கட்டிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 4 பேப்பர் போட்டு வைக்கிறப்ப கவனம் தேவை. வளைவு, கை வளைவு மட்டும் நான் ஃபஸ்ட்டு வெட்டுறேன். கை வளைவு வெட்டியாச்சு. அடுத்து பின்னாடி நெக்கு ரவுண்டு வெட்டிட்டு அடியில் இருக்கிற பேப்பரை நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்து பானைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்ம கரெக்டாக போட்டாச்சு. இப்போ நம்ம பேப்பரில் கட் பண்ணியாச்சு. அடுத்து சட்டையில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையுடைய வளைவு
நம்ம ஃபஸ்ட்டு கவுனில் பார்த்த மாதிரி தான், ஆனால் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு கண்ணோட்டை பார்த்துக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதை வெட்டி விட்டுணும். வெட்டி விட்டுட்டு கரெக்டாக வளைவு போடணும். இப்போ கையும் நம்ம தனிக்கையும் நம்ம இது மேச்சட்டைக்கும் நம்ம பேப்பர் கட்டிங் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம துணியில் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்குறோம். துணியில் உயரமும் அகலமும் அளந்துக்கோங்க. உயரம் 10, உயரம் 10, அகலமும் அதே மாதிரி 14 எடுத்துருக்கோம். இப்போது நாலாக என்ன பண்ணுறோம், நாலாக துணியில் மடக்கிறோம். நாலாக மடிக்கிட்டு அதே மாதிரி பேப்பர் கட்டிங்கும் நம்ம நாலாக போகிறோம். முன்னாடி வெட்டோம், முன்னாடிக்கு வரைபடம் போடும் வெட்டுறதுக்கு முன்னாடி. தனித்தனியாக போகிறப்ப கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. கவனமாக அதை எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா தான் ஒரு பீஸை பேக் பீஸ் எடுத்திங்கன்னா தான் ஃப்ரண்ட் பீஸ் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது சட்டை வெட்டியாச்சு. அடுத்து நம்ம கை வெட்ட போகிறோம். கை கரைப்பகுதி கரெக்டாக பேப்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க. பேப்பரை கரெக்டாக வச்சுட்டு சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக நீட்டாக வரும். கையும் வெட்டிட்டோம். இப்போ அடுத்து கீழ் பாவாடை. கீழ் பாவாடை ஃப்ரீலுக்கு தனியாக, பாவாடைக்கு தனியாக தான் வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்ப 2 மெஷர்மெண்ட்டும் ஒன்றா வரும். பாவாடை 9 இன்ச்சு உயரம், அகலம் 30 எடுத்தாச்சு.
அடுத்து ஃப்ரில்லு நான் ஒரு 6 பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரில் பைக்கு தலகாணி வரைக்கும்லாம் தச்சமில்ல, அந்த மாதிரி தான். நான் குட்டி மெஷர்மெண்ட்டுனால 3 உயரம், ஃப்ரில்லுக்கு உயரம் 3 எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் பெரிய மெஷர்மெண்ட்லாம் எடுத்தால் 4 உயரம் எடுங்க. அப்போ ஃப்ரில்லுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் 1 இன்ச்சு போக நமக்கு அழகாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.